கும்பராசிக்காரர்களுக்கான குரு பேச்சுக்கிறாங்க. கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாகவே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு ராசியில் இவங்களும் ஒருத்தவங்க. இப்போ 2/11 கூட ஒரு 5ஆம் இடத்துல குரு போகிறார். ஜென்ம ராசிக்குள்ள ராகு வந்து அப்படி இப்படி நம்ம என்ன பலன் சொன்னாலும் இந்த குருவின் பார்வை ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்திடும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பில் வரார். முதல் அமைப்பாக காதல் செட் ஆகும். இந்த லவ் பண்ணுறவங்க ஜென்ம சனியில் நம்ம கேட்போம் இல்லையா, இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு கிளுகிழுப்பு கேட்குது அப்படிங்கிற மாதிரி 1008 பிரச்சனை குடும்பத்தில் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் காதல் ஓடிக்கிட்டு இருக்கும் இவருக்கு. அந்த மாதிரி காதல் வெற்றி பெறுற காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் மட்டும் பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் சிரமப்பட்டு ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முடிஞ்சிடும். ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒர்க்கில் வந்து இதுவரைக்கும் பெருசாக 2 வருஷம் வளர்ச்சி இல்லை. தொழிலில் இதுவரைக்கும் 2 வருஷம் பெருசாக இன்கம் இல்லை. இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, கடனில் போய்கிட்டு இருக்குங்க மைனஸில் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மைனஸை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ப்ளஸில் வரனாலும் நியூட்ரலாச்சும் பண்ணி வச்சிருவார் குரு. சரிங்களா? அதாவது பொருளாதாரத்தை ஏற்ற விடலைனாலும் கீழே இறங்குறதை தடுத்து நிறுத்திடுவார். அந்த மாதிரியான ஒரு நல்ல பக்கபலமான ஒரு அமைப்புகளில் இவர் வரார். தகப்பனார் வழியிலிருந்து சில ஆதரவு கிடைக்குங்க. தகப்பனாரோட சொத்து கிடைக்கலாம், இல்லை தகப்பனார் நமக்கு தொழில் அமைச்சு கொடுக்கலாம், இல்லை இது வரைக்கும் வீம்புக்குன்னு பேசிக்கிட்டு இருந்த தகப்பனார் இனிமேலேருந்து நல்லதாக பழகுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரலாம். ஸோ தகப்பனார் வழியிலேருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான சில வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு நல்ல அமைப்பு. திடீர்னு எதிர்பாராமல் நம்மளாம் நினச்சி பார்க்காத இடங்கள்லேருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, மாமியார் வீடு தான் நம்ம மானத்தை வாங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் திடீர்னு மாமியார் வீடு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்காக மாமியார் வீடுன்னு சொல்கிறேன். எதிர்பாராத உதவிகள் நிறைய கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ஓவராலாக சொல்லணும்னா ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் தீரும். சரிங்களா?